கருவாட்டு குழம்பு பண்ணிருக்கேன். வெள்ளிக்கிழமை கருவாட்டு குழம்பு பண்ணுவாங்களா? எதுவுமே கேட்டு செய்ய மாட்டியா? இதுக்கப்புறம் ஏதாவது கேட்டு செய். அத்தை டிவி தொடிக்கிட்டா? அத்தை தண்ணி குடிக்கிட்டா? என்ன இதெல்லாம் கேட்பாங்க? குடி. அத்தை உங்க தம்பி வந்திருக்காரு, உட்கார சொல்லட்டா? சொல்லணும் கேக்குற, உட்கார சொல்லு போ சீக்கிரம். அத்தை உங்க மக கால் பண்றாரு, எடுத்து பேசிட்டா? ஐயோ தெரியாம சொல்லிட்டோமா, போய் ஏதாவது உங்களுக்கு தோன்றத பண்ணுவா. அம்மா ஹலோ அத்தை, இது மாமாட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்களேன். இத படிச்சா என்னமா ஆகும்? நீங்க கொடுத்து படிக்க சொல்லுங்க அத்தை. இந்தா இத படி. என்னம்மா சந்தோஷமா சிரிக்கிறாரு? இந்த மாதிரி சிரிச்சு பார்த்ததே இல்லையா? அம்மா என்னதாம்மா எழுதி கொடுத்தா இப்படி சந்தோஷமா சிரிக்கிறாருமா? நீங்க கொடுங்க அத்தை, நான் படிச்சு காட்டுறேன். உங்களுக்கு வேற பொண்டாட்டி வேணும்னா நல்லா சிரிங்க. ரோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. அட்ரஸ் சொல்லுமா? ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட், அங்க ஒரு கோவில் இருக்கு, அங்கல இருந்து லெஃப்ட் எடுங்க. ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட், அங்க ஒரு கோவில் இருக்கு, அங்க கோவில் இருக்கு, அங்கல இருந்து லெஃப்ட். ஸ்ட்ரெயிட் போய் கோவில் இருக்கு, அங்கல இருந்து லெஃப்ட். கோவில் இருக்குல, அங்கல இருந்து லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். கோவில் இருந்து லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். அம்மா கம்மனு. ஏய் லூசே, நான் தானே ஊமை, நீ ஒழுங்கா பேசு. ஆமா இந்தட போய் குடுறா. கல்யாணம் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்கடி, போய் கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டு அப்போ. நாளை கொடுக்க மாட்டேன். சொன்ன கேள்வி. எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்க? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. கார் சாவேரா கட்டானே கட்டா கட்டா கார் சாவேரா புரியுதா? ஒரு அடி வந்து அவ சொருகிடுவோம். சித்தப்பா எற வண்டி டக்குன்னு ஸ்டார்ட் பண்றது. டேய் உனக்கு கார் ஸ்டார்ட் பண்றதுக்கே தெரியாதா? பைக் திருட கொண்டு வந்துட்டு நீ கார் ஓட்ட சொன்னா எப்படி ஓட்டுவோம் நானே? டேய் உன்னை போய் திருட்டு கொண்டு வந்து மாறா, என் செருப்பை கழட்டி என்ன அடிச்சுண்டா. ஆனா ஒரு சின்ன ஹெல்ப்னா, அவனுக்கு கார் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. நான் ஊட்டான் வேற எடுத்து வந்து கொடுத்தேன்னா காசு கூட என்ன கொடுத்துருவா. தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேற தானே. ரொம்ப பசிக்குது, எனக்கு என்ன பிரியாணி போட்டுக்கோ. தங்கம் போய் போட்டு வா போ. நீ ஆர்டர் பண்ணாதானே போட்டு தர முடியும்.
போன மாசம் என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சுல, அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுடா. ஒரு மாசம் கூட ஆகல. ஏன்டா இப்படி டிவோர்ஸ் ஆகுது? அது ஒண்ணும் இல்லடி, இந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்காளுல, இந்த பசங்களை போட்டு அப்படியே பர்ஸை போட்டு தேய்ச்சி விட்டுறாளுங்க, அப்படியே போட்டு புளிஞ்சு எடுத்துடுறாளுங்க. ஷாப்பிங் கூட்டு போய் அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, அதை பண்ணு, இதை பண்ணு, கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா, கொத்தமல்லி வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, 1008 வேலை கொடுக்குறாளுங்க. பாவம் வீட்டுல தின்ன தட்டு கூட எடுத்துருக்க மாட்டானுங்க. இவளுக்கு 1008 வேலை கொடுக்குறாளுங்களா, அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போ, அதை பண்ணு, இதை பண்ணு, உங்க அம்மா பேச்சு கேட்காத, உங்க அப்பா பேச்சு கேட்காத, உங்க தங்கச்சி பேச்சு கேட்காதன்னு இவ்வளோ ரூல்ஸ் டாக்ஸிக்கு. அதனாலதான் பிரேக்கப் ஆயிருக்கு. இது அவங்க லைஃப்ல நடந்த மாதிரி தெரியலன்னுச்சா, இன்னும் உனக்கு ரியலா நடக்கிற மாதிரியே நீ சொல்ற. அதுக்கு நீ என்ன அப்படி டார்ச்சரா பண்ணிட்டு இருக்க? நீ என்ன என்கிட்ட யார்கிட்டயோ பேச வேண்டாம் சொல்றியா? நீ என் பர்ஸை தைக்கிறியா? இல்ல நீ கியூட்டனுமா விட்டுட்டு போயிருவியோ? விட்டு போனால பிரச்சனையே இல்லன்சா. உன்னோட முடி, அதுக்கப்புறம் உன்னோட காலடி மண்ணெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்து செய்வன வச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ யார் கூட போனாலும் நீ நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால என்னை விட்டுட்டு போனோம்னு நினைச்சேன்னு வச்சுக்கீங்க, அதெல்லாம் எடுத்து முட்டை வந்துருச்சு. உன்னை விட்டுட்டு போறேன். சரி வா போலாம். காலாட்டாதான் எத்தனை டைம் சொல்றது? ஏன் காலாட்டினா வீட்டுல தரித்திரம் புடிச்சிரும். இவ ஒருத்தி பாரு, தரித்திரம் வந்துருச்சு. யார் வந்திருக்கா? ஏய், உங்க அம்மா வந்திருக்காங்கடி. வாங்க வாங்க வாங்க. குட்டு, வீட்டுல நகம் கிடைக்காத தரித்திரம் வரும். யார் வந்திருக்கா பாரு. யாரா? தரித்திரம் தான் வந்திருக்கு. சேச்சி பட்டன் போத்தலே இருக்குது சார். ஓ நோ. வந்து உட்காருங்க. ஓகே சார். சார் என்ன வேணும் சார் உங்களுக்கு? சார் சிக்கன் ரைஸ் கடை போடுற லோன் வேணும் சார். சிக்கன் ரைஸ் கடைக்கு லோனா? சார் ப்ளீஸ் சார் பாருங்க சார். நானே முன்னே சர்வர் டவுன் நினைக்கிறேன். நீ போயிட்டு நாளைக்கு வாப்பா. சும்மா வந்து சிக்கன் ரைஸ் கிடைக்கலன்னா அதுக்கு லோன் நீ கிளம்ப எடுத்த கிளம்ப. 1 month later. அண்ணா 2 சிக்கன் ரைஸ் பார்சல் கட்டுறீங்களாண்ணா? சார் நீங்க அந்த பேங்க் மேனேஜர் தானே? ஆமாண்ணா. அந்த குண்டால் சர்வர் தான் பாடுறோம். ரொம்ப கம்மியாக்குதுண்ணா. கம்மியாக்குதா? சார் சர்வர் டவுன் ஆகுது, நீங்க போய் நாளைக்கு வந்துருங்க சார். ஹாய் மக்களே, நானும் என் முன்னாடி இப்போ மௌனராகம் படம் பார்த்துட்டு இருந்தோம். படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு கேள்வி ஒன்று கேட்டா, நீங்கள் உங்கள் எக்ஸ் லவர்ஸை கூட்டிக்கிட்டு தேட்டருக்கு படத்துக்கு போயிருக்கலான்னு கேட்டா. நான் பொண்டாட்டி கேட்குறாளே உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு போயிருக்கேன்டி சொன்னேன். அங்கே போய் என்ன பண்ணுவீன்னு கேட்டா. என்ன பண்ணுவேங்கிறத சொன்னேன். அதோட அழுதுட்டு உட்காந்துருக்கா. எதுக்கு இந்த கேள்வியை கேட்கணும்? எதுக்கு அழுதுட்டு உட்காந்துருக்கணும் சொல்லுடி. நீங்க சொல்ற பதில் என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க சொல்றீங்க. அது உண்மையோ பொய்யோ என்னை கஷ்டப்படுத்துதுல, நான் வீட்டுல இருக்கவா இல்ல வீட்டை விட்டு கிளம்பி போவா? இது அந்த கொஸ்டின் நீ என்கிட்ட கேட்கும் போதுல உனக்கு தெரிஞ்சிருக்கணும். கேட்டதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? இது இப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க லவ்வர்ஸ் கூட்டிட்டு போன மாதிரி நானும் லவ்வர்ஸ் வச்சிருந்து நானும் தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் நானும் இருந்திருந்தா ஈக்குவல். நல்ல பொண்ணுக்கு நல்ல புருஷன் அமையாது, நல்ல புருஷனுக்கு நல்ல பொண்ணு அமையாது. இது 100க்கு 100 உண்மை. அது என் வாழ்க்கை ரொம்ப உண்மை. லவ் பண்ணும்போது நான் எத்தனை தடவை உன்னை கூப்பிட்டேன் படத்துக்கு, வந்தியா? எனக்கு அதெல்லாம் பிடிச்சிக்கிறாது. அப்ப இப்ப ஏன் கூப்பிடுற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி விடுவேன். பாப்பா வீட்ல ஆள் இல்ல? எங்களை பார்த்தா ஆளா தெரியலையா? பாப்பா பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். அப்ப குடிச்சிட்டு போங்க. வீட்ல பால் காசணும். இங்க பால்னா விக்கிறது இல்லையே. பால் வாங்க வரல, வீட்ல பால் காசுறோம். பால் இல்லாமலே காய்ச்சறீங்க. நௌராணி குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னே தெரியல. போ நீயே பேசு. இந்த பாப்பா டீ எடுத்துக்கோ. பாலை காய்ச்சறீங்க தானே சொன்னீங்க, டீயை குடுத்து ஏமாத்துறீங்களா? இது வேலைக்கு ஆகாதடா, வாடா. அட எங்க போறீங்க? நான் வேற ஏரியாவுக்கு குடி போறோம். அந்த டீயை அத குடுத்துட்டு போங்க. லய விருச்சு பச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். டேய் எதுக்குடா என் நம்பர் பிளாக் பண்ண? நீ எதுக்குடா நீ என்ன கரிபுடானது? ஏடா என் நம்பர் பிளாக் பண்ண மாதிரி நீ வெளியே நிடுவேன்னா? சொல்லு. தீப் எங்க ரீச் ஆயிருக்க?
ஏய் வண்டியை பார்த்து ஓட்டு. நியூஸ்ல சொல்றாங்க ஹைவேல ஒரு லூஸ் வந்து ஆப்போசிட்ல ரொம்ப வேகமா வண்டி ஓட்டிட்டு வருதான். ஒருத்தர் இல்ல எல்லா லூசும் ஆப்போசிட்ல தான் வருதுங்க. அத்தை அத்தை என்னம்மா இத பாருங்களேன். 2 நாள் முன்னாடி தானே நான் ஹார்லிக்ஸ் வாங்கணும். அதுக்குள்ள 3/4 டப்பா காலி ஆயிடுச்சு. யாரோ எடுத்து சாப்பிடுறாங்க அத்தை. நம்ம வீட்டுல யாருமா எடுத்து ஹார்லிக்ஸ் சாப்பிடுறது? ஒருவேளை பாப்பாவா இருக்குமோ? பாப்பாலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாமா. அத்தை இப்ப பாப்பா தூங்கிட்டு தான் இருக்கா. நம்ம ஹார்லிக்ஸ அங்க வச்சிருவோம். அவ எழுந்து வந்து சாப்பிடுறாளான்னு பாக்கலாம். திவ்யா ஊட்ட திறந்து போட்டு எங்கதான் போனாலும் தெரியல. இங்கதான் இருக்கியா? இவளுங்க வர்றதுக்குள்ள 2 ஸ்பூனை காலி பண்ணிட்டு வேண்டியதுதான். பாத்தியாமா இப்படிதான் நம்ம வீட்டுல ஹார்லிக்ஸ் காலி ஆகுது. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.